Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல பொங்கல் ஸ்பெஷலா சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள். பிரஷர் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறது அப்படினு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இத நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துறலாம். பாருங்க வாஷ் பண்ணியாச்சு. இத ஒரு குக்கர்ல நம்ம எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா கொலையா வேகும். பாருங்க 3 கப் அளவு தண்ணி சேர்த்தியாச்சு. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் சேர்த்திக்கலாம். ஒரு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. இப்போ இத ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கி வச்சு தேங்காயை சேர்த்திக்கலாம். இதை ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா நெய்யில் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சம் செவக்க வறுக்கணும். அது வறுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க திராட்சையை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள் இப்போ திராட்சையை நம்ம இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. திராட்சை பலூன் போல் உப்பி வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தீய வச்சிட வேண்டாம். இப்போது குக்கரில் 5 விசில் வந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் 3 கப் அளவு தண்ணி ஊற்றுனதுனால நல்லா கொலையாக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் பொங்கல் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இது அப்படியே நல்லா கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு இது கூட நம்ம ஒரு 50 ml பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. பால் இப்போ சேர்த்துறதுனால இது பொங்கல் இன்னும் சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் நம்ம முதல்லையே சேர்த்தாமல் இப்போ குக்கரில் இதில் சேர்த்திக்கிறோம். இது கூட நான் 1 கப் அரிசிக்கு நான் இன்றைக்கி 1.5 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 கப் அளவு வெல்லம் சேர்த்திக்கோங்க. பாருங்கள் இதில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். அவ்வளோதாங்க. இதை நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பொங்கல் நல்லா வெல்லம்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு இருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சுவையான சூப்பரான சர்க்கரை பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.